வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. அதாவது நாங்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட மகளிரின் தலைவியா இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாவும் காசாவும் வாங்கியிருக்காங்க எங்ககிட்ட. ஐபோனு, சோஃபா, பிரிண்டரு மற்றும் நிறைய பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸ்க்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதில் நடத்தி முதலீடு பண்ண சொல்றாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 16 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்றோம். முதலீடு பண்ணதுக்கப்புறம் அது வந்து 50 லட்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்றாங்க எங்கிட்ட. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு இந்த 50 லட்சத்தை வந்து நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலாவாசம் வேணும் எங்களுக்கு, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குன்னு சொன்னதுக்கு, இல்லை எங்களுக்கு உடனே வேண்டும்னு சொன்னால ஆக்சிஸ் பேங்க்ல பைபாஸ் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க்ல போய் நகை அடமானம் வச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி தரல. காசு ஏறுறதுக்கு நான் வெளியே ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணியிருக்கோம், மொத்தம் 50 லட்சமா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்றாங்க. 2 நாள் கழிச்சு நாங்கள் கேட்குறோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இது மாதிரி மாநில நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த 50 லட்சத்தை கொடுத்துருக்கோம், சீட்டு மற்றும் தொகுதி பங்கேற்பு அதுக்காண்டி வந்து நாங்கள் 50 லட்சத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் இதாக கொடுத்துருக்கோம். அது வந்ததுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம அதுக்குள்ளேயும் 1 மாசம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதை வந்து 1 கோடி ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருமே என்னிடம் பேசுறாரு. இப்போ வாட்ஸ்அப் கால் மூலமா கனெக்ட் பண்ணி பேசி இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க, கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு வந்தோடனே எப்படியாவது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. தங்கப்பாண்டி மேலையும் மற்றும் அவர் பையன் சஞ்சய் மேலையும் எந்த ஒரு புகாருமே கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணிக்க வேண்டாம், உங்க மனைவிய எந்த பொறுப்புல இருக்காங்களோ அதுல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுக்குறாரு அவரு ஆபீஸ்ல வச்சு பேசி. நாங்க அது முடியாது, நாங்க பணத்தை இழந்திருக்கோம், இடத்த வச்சு பணத்தை இழந்திருக்கோம். இவங்க வந்து இப்ப எங்கிட்ட மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பேர்கிட்ட பல கோடி ரூபா வந்து அந்த ஆபீஸ்ல முதலீடு பண்ணியிருக்காங்க. அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், இவங்க 4 பேரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாலே எவ்வளவு கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும்.